ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பரபரப்பாக ஒரு செய்தி வந்து நேத்தி இன்னைக்கெலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, கூகுள்லேருந்து வந்து சரி, அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இந்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து வந்தது. அப்போ அதை பார்த்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரிகானா அப்படிங்கிற நடிகை வந்து பார்த்திங்கன்னா, லெஸ்மி பெட்டிகோ அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 புடவை வாங்கினாங்களாம். அந்த வெட்டிகோவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் புடவை வாங்கினதும் இல்லை. எனக்கு அதை பற்றி வந்து தெரியாது. இப்போ வந்து அது வந்ததுனால தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 4 புடவ வாங்கினால 4 புடவை வந்து சரியில்லையா? உடனே சரி சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து புடவ வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்க வந்து நெறைய வந்து எக்கச்சக்கமா இருக்கு, நல்லா இருக்கும்னு நெனச்சு தான் வாங்கியிருக்காங்க. அப்ப சரியில்ல வந்து சொல்லியிருக்காங்க. திருப்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் புடவ அனுப்பியிருக்காங்க. அத எடுத்துக்கிட்டு வாங்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து சரியே இல்ல. அதுக்கப்புறம் வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து பயங்கர தாறுமாறா வந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல காட்டினாங்க. புடவ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஓட்டை ஓட்டையா வந்து நல்லாவே இல்ல. ஃபுல்லாவே அதாவது இத்து போய் ரொம்ப நாளான மாரி வந்து இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து நம்பி பாவம் 4 புடவ வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒருத்தருக்கு பிடிக்கல அப்டின்னா வந்து புடவ வந்து வந்து குடுக்கணும். பொதுவா நம்ம மீஷோ எல்லா இடமே நம்ம புடவ வந்து வாங்குறோம். அமேசான் நமக்கு பிடிக்கல அப்டின்னா 1 வாரம் டைம் குடுக்குறாங்க. 1 வாரத்தில நம்ம வந்து அத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணா நம்ம காச வந்து திருப்பி குடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம். அதுக்கு பிடிக்கலைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பொதுவா நான் இந்த இந்த மாரி பேஜ்லலாம் நான் அதுக்காக வாங்கவே மாட்டேன். ஏன்னா எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ண முடியும். இவங்கலாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா? அது தெரியாது. பொதுவா அந்த கடையில தான் வந்து நம்ம வந்து நான்லாம் எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லலாம் ஒரு நாள் நான் புடவையே வந்து வாங்க மாட்டேன். இப்போ அவங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதுக்கு பயங்கரமா அவங்க வந்து திட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தி வந்து பேசியிருக்காங்க. நீங்க வந்து ரீல்ஸ் போடுறதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்க முடியுமா? அதாவது நீங்க வந்து அவங்களுக்கு வந்து 2 கணவர் போல இருக்கு. ஏதோ அத பத்திலாம் வந்து தவறா வந்து அவங்க லைஃப்ப பத்திலாம் பெர்சனல் லைஃப் எல்லாம் பத்தி தவறா வந்து ரொம்ப பேசியிருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, "என் பெர்சனல் லைஃப் அது பொதுவா வந்து புடவ நல்லா இல்ல அப்டின்னா என்ன செய்யணும் நீங்க? வேற புடவ வந்து குடுத்துருக்கணும். அப்படி இல்ல அந்த மேடத்துக்கு பிடிக்கல அப்டின்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்ப அந்த காச வந்து திருப்பி குடுத்துருக்கணும். இல்லாட்டா நல்ல புடவையே குடுத்துருக்கணும். 2 இல்லாம வந்து பெர்சனல் விஷயத்த பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். யாரா இருந்தாலும் சரி வந்து பேசுறது வந்து தப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, புடவ விக்கிறவங்க என்ன பண்ணணும், முதல்ல வந்து கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எல்லாருமே இந்த இப்போ மீஷோ எல்லா இடமே 1 வாரம் டைம் எதுக்காக குடுக்குறாங்க, நம்ம பிடிக்கல அப்படின்னா, நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் தான் குடுக்குறாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணணும், பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கணும், இல்ல பைசாவ திருப்பி குடுக்கணும். 2ம் இல்லாம அவங்கள பத்தி தாறுமாறா பயங்கரமா வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேச, இவங்க பேச இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு அது போல. அதனால தான் நியூஸ் வந்து பெரிய விவகாரமாயி இப்போ வந்து இது கூகுள்ல போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடமும் வந்திருக்கு. அவங்க பேட்டியெல்லாம் வந்து பார்த்தேன். பயங்கர கோவத்தோட அவங்க பேசினாங்க. இப்ப அந்த புடவைய நாளையுமே நான் தூர போடலான்னு நெனச்சேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல் எப்படி பிச்சைக்காரிகள் வேஷம்லாம் வரும். அது அப்போ இந்த ஓட்டப்படைய வச்சுக்கலாம்னு சொல்லி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புடவைய வாங்கணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்கள வந்து நீங்க ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பெர்சனல் லைஃப்லாம் பத்தி பேசி ரொம்ப மோசமா வந்து பேசியிருக்கீங்க. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவங்க வந்து பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்க, யூடியூப்ல உள்ளவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப இப்படித்தான் வந்து நெறைய வந்து சேல் பண்றாங்க. நல்ல நல்ல புடவையா தான் வந்து ரீல்ஸ் பண்ணி நல்லா வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரீல்ஸ் பண்ணி நல்ல ஒரு சேல் வந்து நல்லா வருது. ஆனா அவங்க வந்து அனுப்பும்போது அதே மாதிரி புடவைய வந்து அனுப்புறதில்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அனுப்பும்போது ஒரு மட்டமான புடவை வந்து அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வச்சு தான் வந்து அவங்க மேல வந்து வைக்கிறோம். அப்ப மீஷோ அதே மாதிரி நீங்களும் 1 வாரம் ரிட்டர்ன் இல்லைன்னா காசு அப்படின்னு சொல்லி காச குடுக்கணும். ஆனா அதெல்லாம் இல்ல. ஆனா இவங்க மேல நம்பிக்கை வச்சு இவங்க டான்ஸு ஆடுறாங்க. விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இதுல மயங்கி எல்லாருமே இந்த புடவைய வாங்குறாங்க. அப்ப இவங்கள நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க பேட்டிக்குள்ள பார்த்தேன். அதுல வந்து நெறைய பேர் சொன்னாங்க, "நாங்களும் புடவ வாங்கியிருந்தோம். நல்லாவே இல்ல. ஏமாந்துட்டோம், ஏமாந்துட்டோம்னு" எக்கச்சக்க பேர் வந்து அவங்க இன்டர்வியூக்கு கீழ வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "எங்களுக்கும் புடவ சரியில்ல." பொதுவா ஆன்லைன்ல உள்ளது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடும்போது வேற புடவ உடுத்துறாங்க. ஆனா அனுப்பும்போது வேற அனுப்பிடுறாங்க. அதனால நாங்க ஏமாந்துருக்கோம் அப்படின்னு போடுறாங்க. நீங்க இனிமே எதுவா இருந்தாலும் சரி அமேசான், மீஷோ இப்படி நெறைய இருக்கு. 1 வாரம் ரிட்டர்ன் தராங்க. அதுலயும் வாங்காம இந்த மாரி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எதனால நீங்க வாங்குறீங்க அப்படின்னு தெரியல. அப்படியே வாங்குறதா இருந்தாலும்
அவங்க அங்கங்கே போடுற வந்து அங்கங்கே வந்து அவங்க எல்லா ஊர்லேயுமே வந்து போடுறாங்க. அங்கே போய் நேர்லயே நீங்க பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போனா இந்த பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. அப்போ நேர்ல நீங்க பிரிச்சு பார்க்கும்போது நல்ல புடவையா, எப்படி புடவைன்னு உங்களுக்கு பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். அத விட்டுட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வாங்கி இப்போ மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மேடம் வந்து பயங்கர கோவத்தில வந்து இன்டர்வியூலாம் குடுத்துருந்தாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புடவைகளெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த புடவ பிடிக்கல. அதனால அந்த 4 புடவ வாங்கின காசு வேஸ்ட்டா போச்சு. அவங்க திரும்பவும் பைசாவும் குடுக்கல, வேற புடவையும் குடுக்கல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து புடவ வாங்கும்போது பாவம் அவங்களுக்கு மட்டும் நல்ல புடவைய நீங்க குடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு சீரியல் நடிகை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் நெறைய புடவைகள் வந்து எக்கச்சக்கம் வந்து அவங்க புடவ வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டே சண்டையினால இனிமே அவங்க புடவ வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா இடமும் இன்டர்வியூ குடுத்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இன்டர்வியூ நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு இன்டர்வியூக்குள்ள நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இப்போ யூடியூப் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல ஒரு இடத்துலேருந்து புடவைய வாங்க. இந்த மாரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் வந்து புடவைய வாங்கும்போது முதல்ல வந்து நீங்க புடவை வாங்குறதுக்கு முன்னாலே முதலே நீங்க கேட்டுருங்க. இந்த மாரி நல்லா இல்ல அப்டின்னா ரிட்டர்ன் உண்டா? அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்படி இல்லன்னா புடவ நல்லா இல்லைன்னு திரும்ப தருவாங்க. பொதுவா வந்து நமக்கு தான் நெறைய எல்லா ஊர்லயுமே பெரிய பெரிய ஜவுளி கடை திறந்துருக்காங்க. அப்புறம் என்ன நீங்க ஜவுளி கடையில போய் வாங்கிக்கோங்க. அப்படியே இல்ல அப்படின்னால அமேசான், மீஷோ இங்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் இருக்கு. அந்த ரிட்டர்ன் இருக்கிற இடத்துல நீங்க வந்து வாங்கினேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அமேசான்ல புடவ வாங்குறோம் 1 வாரம் டைம் அப்ப நீங்க திரும்ப போட்டு திரும்ப வாங்கிக்கலாம். உடனே அவங்க பணத்தையும் ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கூட மீஷோல வந்து வாங்கியிருந்தேன். அது நல்லா இல்ல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாளே வந்து பணம் வந்து எனக்கு திரும்ப வந்துடுச்சு. ஒரு தடவ நான் வந்து வேற ஒரு பொருள் வாங்கியிருந்தேன். ப்ளவுஸோ என்னமோ சரியில்லன்னு அடுத்த நாளே வந்து குடுத்துட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தனியா வந்து இப்ப வாங்கும்போது தான் இப்ப அவங்க இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பு குறைவா பேசுறாங்க. அப்ப திரும்ப வந்து பேசி சண்டை வருது. இதே மீஷோலலாம் நம்ம வாங்கினா, நமக்கு அந்த சண்டை வரதுக்கு உண்டான அவசியமே இது கிடையாது. இப்போ வந்து அவங்க பணத்த குடுனா குடுத்துருவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. எப்பவுமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் மயங்கி என்னைக்குமே நீ புடவ வந்து வாங்காதீங்க. எல்லாத்தையுமே யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா ரீஃபண்ட் தருவாங்களா? புடவ நல்லா இருக்குமே நினைக்காதீங்க. புடவ நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வேற புடவ தருவாங்களா? எல்லாமே கேட்டு வாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அமேசான், மீஷோல வேணா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டானா வந்து பைசா வந்துரும். என்னைக்கு 1க்கு 4 தடவ யோசிச்சு வாங்குங்க. இதெல்லாம் வந்து நான் அதனால இந்த பேஜ்லலாம் ஒரு நாள் நான் புடவை எதுவுமே இது வாங்கவே மாட்டேன். ஏன்னா வாங்கினா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எதுலயுமே நான்லாம் வந்து இப்படி வாங்கவே மாட்டேன். என்னைக்கு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்கள வந்து பேசி, அவங்கள பேசி இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணு அவங்க வந்து இப்படி தரக்குறவா வந்து பேசிறக்கூடாது. அவங்க வந்து பணம் வந்து குடுத்துருக்கணும். இல்ல அவங்களுக்கு வேற புடவைய குடுத்துருக்கலாம். குடுத்தா கண்டிப்பா அவங்க வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் நெறைய புடவைகள் வந்து வாங்கியிருப்பாங்க. அதன் மூலமா அவங்க அவங்க நெறைய எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்லாருமே அவங்கள்ட்ட வாங்குவாங்க. நெறைய கஸ்டமர் வந்திருப்பாங்க. ஆனா, இப்ப செஞ்சதுனால அவங்க வந்து இப்ப வந்து மன வருத்தமாகி போ போ இது போட்டு இப்போ வந்து பெரிய விஷயமா வந்து போயிடுச்சு. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரீல்ஸ பார்த்து மயங்கி அதுக்காக நீங்க புடவை எடுக்காதீங்க. ரீல்ஸ்ல போடுறாங்க, அதில போடுறாங்க. ஏன்னா எல்லாருமே அது நெறைய பார்த்தேன். பர்ட்டிகுலர்ல வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆடுறது வேற, நல்ல நல்ல புடவைய எடுத்து ஆடுறது, வைக்கிறது அதுக்காக நம்பி ஏமாந்து நெறைய பேர் வந்ததுக்கு வந்து பைசா திரும்பி வரல, ரிட்டர்ன் வரல, நல்ல புடவையில இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து கமெண்ட்லலாம் பார்த்தேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. போடுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்ட்டு வந்து நீங்க புடவையெல்லாம் வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா வந்து ஏமாறாம பார்த்து வந்து நடந்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.